வணக்கம். கோவையில் பாலியல் வன்கொடுமை, கட்டுப்பாடற்ற காதலர்களால் தொடர்ந்து ஏற்படும் அவலங்கள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து மதுரையை சேர்ந்தவங்க. மதுரையிலேருந்து அந்த பொண்ணு மேல்நிலை படிப்புக்காக கோயம்புத்தூர் வராங்க. அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரூம் எடுத்து தங்கிக்கிட்டே காலேஜ் போய்ட்டு வந்துட்டுருக்காங்க. அதே பகுதியில் ஆட்டோ மெக்கானிக் கடை வச்சுருக்க ஒரு பையனோடைய நட்பு ஏற்படுது. இந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறுது. இவங்க அந்த காதலில் மாறுது. இவங்க வந்து எதிர்காலத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் சூஸ் பண்ணுறாங்க. அந்த இடம் எங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மைதானம், அப்போ பக்கத்தில் புதர், பெரிய காடு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், போலீஸ் வராது. பிளாக்ல அங்கே வந்து அங்கே சரக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. மது பிரியர்கள் வந்து மட்டும் அங்கே ஒரு 10 மணி வரைக்கும் அந்த இடத்துல பயன்படுத்திக்கிற ஒரு இடமா பார்த்து சூஸ் பண்ணுறாரு. இந்த இடத்த வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாரு. அந்த பொண்ணும் நம்ம ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான ஸ்பாட்டுன்னு சொல்லி ஒத்துக்கிச்சு. 2 பேரும் அங்கே போய் ஃப்யூச்சரை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, காருக்குள்ளே உட்காந்து ஃபுல்லாக கிளாஸ்லாம் ஏற்றிட்டு காருக்குள்ளேயே சேஃப்டியாக உட்காந்து ஃப்யூச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதே ஸ்பாட்டில் எதிர்காலம்னா என்னன்னே தெரியாத, நிகழ்காலம்னா என்னென்னு தெரியாத, கடந்த காலம்னா என்னென்னு தெரியாத, எந்த காலமே தெரியாத ஒரு மது பிரியர்கள் ஒரு 3 பேர் கஞ்சா குடிக்கிங்க. அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு நாளை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அவனுங்க அங்கே இருக்கானுங்க. இந்த எந்த காலமே இல்லாத இந்த குடியார நாய்ங்க எதிர்காலத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற அந்த 2 பேரை நோக்கி போகிறாங்க. காருக்குள்ளே இருக்காங்க. அவங்கள வெளியில் வர வைக்க முயற்சி பண்ணுறாங்க, வரல. அதுக்கப்புறம் காரை உடைக்கிறாங்க. உடைச்சங்க இருக்க ஆனன்மனை வந்து காயப்படுத்தி மயக்க நிலைமைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து கொண்டு போய் ஒரு 100 மீட்டருக்குள்ளார 4 மணி நேரம் அந்த 3 பேரும் மாற்றி மாற்றி சீரழிக்கிறாங்க. சீரழிச்சிட்டாங்க. அந்த 4 மணி நேரமும் அந்த பொண்ணை சீரழிக்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. அந்த வாய்ப்பு அந்த இடம் ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்த தான் அந்த ஆண் நண்பன் சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை பேசும்போது எனக்கு ஒரு காமெடி சீன் மட்டும் ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, மருதமலை படத்தில் வந்து வடிவலை வந்து அடிச்சுட்டு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ் வரப்போ அர்ஜுன் என்ன பண்ணுவார்னா, டேபிள்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு வடிவல் மூக்கை குத்திட்டு, ஏட்டையா அக்யூஸ்ட் வந்து ஸ்டேஷனில் இருக்க பொருளெல்லாம் உடைச்சிட்டு உங்கள் மூக்கில் குத்திட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் எழுதுங்க அப்படிங்கும்போது, அதைத்தானே அவங்களும் செய்ய வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த விஷயம் வருது. அது மாதிரி இந்த சூஸ் பண்ண இடம் அது மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ஒரு 4 மணி நேரம் கழித்து இந்த பையன் ஆண் நண்பன் மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு 100க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் அங்கே வர்றாங்க, விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேடி அந்த பொண்ணு நிர்வாணமான முறையில் ரொம்ப பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை மீட்டெடுத்து 2 பேருக்கும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இவங்க இதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுது, தேடி அந்த அக்யூஸ்ட்டை காலில் சுட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. சுட்டு பிடிச்சிட்டு கோர்ட்டில் சரண்டர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இதுதான் வரைக்கும் நடந்தது. திருச்சியில் பார்த்தீங்கன்னா, ஒரு சமீபத்தில் திருச்சியில் பார்த்தீங்கன்னா, ஒரு மீரா ஜாஸ்மின் ஒரு பொண்ணு ஒரு 2 பேரோட காட்டுக்குள்ளே போணிச்சுட்றாங்க. ஏன் அங்கே போணுச்சு, என்ன ஆணுச்சு, அதை பற்றி தெரியல. அந்த பொண்ணும் இறந்துருச்சு. இந்த மாதிரி நண்பர்களோடு போயிட்டு போகிற இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை சமீபத்தில் அங்கே சென்னையில் ஒரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். அதுவும் அது மாதிரி தான். தன் அண்ணன் பண்ணுறோம் தனிமையில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஒரு மிருகம் வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். வீடியோக்கள் நிறைய இருக்குது. இந்த தவறு எதனால் நடக்குது அப்படின்னு இப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அதில் ஒரு வகையில் அவங்களும் காரணமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஒழுக்கமற்ற செயல் தான் இதுக்கு காரணமாக இருக்குதுன்னு நான் கருதுகிறேன். இந்த பொண்ணு மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வந்துச்சு, படிக்க தானே வந்துச்சு, அவங்க பேரண்ட்ஸ் படிக்க தானே அனுப்புனாங்க. ஆனால் அந்த பொண்ணு இங்கே வந்து காதலிச்சிருச்சு அப்படின்னு நான் அதை தப்பாக சொல்ல வரலங்க. காதலிக்கட்டும், சுதந்திரமாக தெரியட்டும், நான் அதெல்லாம் இல்லை. ஆனால் பாதுகாப்பாக இருக்கணும்ல. இந்த பையன் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த பையன், அவனுக்கு தெரியும்ல, எந்த ஒவ்வொரு இடத்த பற்றி எல்லாமே அவனுக்கு தெரியும்ல. அவன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றான். அந்த இடம் வந்து பாதுகாப்பானதா? 11 மணிக்கு நம்ம அங்கே போகலாமா? இந்த இடத்த பார்த்தோன்னு அந்த பொண்ணு பயந்துருக்க வேண்டாம்? அப்படி என்னங்க டிஸ்கஸ் அது? அப்படி என்னங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க? ரொம்ப மோசமான நிலைமையில் இந்த சமுதாயம் போயிட்டுருக்கு. இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ன ஆகிடுச்சு, அந்த பொண்ணு ஒரு 3 நாய்ங்க வந்து நாசம் பண்ணிடுச்சு. அந்த பேரண்ட்ஸை யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய மன வேதனையில் அவங்க இருப்பாங்க. இவங்க வாட்டுக்கு இந்த பொண்ணு வந்துச்சு, இப்போ டிஸ்கஸ் பண்ணிச்சுன்னு. இப்போ அந்த எவ்வளோ பெரிய இதனால் என்ன ஆச்சு பாருங்கள். 7 தனிப்படை அமைச்சு அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சி சுட்டு, இந்த பக்கம் அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம் சர்ச்சைகள், ஒரு பக்கம் போராட்டங்கள், இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா, தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு சில பெண்களை தான் நான் அது காரணமாக சொல்கிறேன். அதனால் தனி மனித ஒழுக்கம் இருந்தாலே சுய பாதுகாப்பு தானாக வரும். சமுதாயத்தை மட்டுமே நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்காமல் நம்மளும் ஒரு பாதுகாப்போட, யாரையுமே நம்பாதீங்க,
லவ் பண்ணுங்கள், வீட்டில் பேசுங்க, கல்யாணம் பண்ணுங்கள், சந்தோஷமாக வந்து மொட்டை மாடியில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், யாரும் கேட்க போகிறதில்ல, சேஃப்டி. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப யோசித்து பண்ணுங்கள். பெண்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக யோசித்து கையாளணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும். சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்குது. நான் எல்லா பெண்களையும் சொல்லலைங்க, ஒழுக்கமற்ற ஒரு சில பெண்களை சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு தான். மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்க காவல்துறை பயங்கரமான முறையில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். நம்மளும் மக்களாகி நம்மளும் காவல்துறைக்கு, இந்த அரசாங்கத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இருக்க முயற்சி செய்வோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.